வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, ஒரு ஒரு மனிதாபிமான உதவி கேட்டு உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பேசுகிறேன். அதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு, உயிர் பிரச்சனைன்னே சொல்லலாம். இந்த லங்ஸ், நுரையீரல் அந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு அந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், லங்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒருத்தர் இருக்கார். அதில் வேறு டைம் வேறு இந்த மந்த்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு டைமும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கான உதவி கேட்டு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னோடய உறவினர் தான். வயசு 52 வயசு ஆகுது. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இவர் முன்னால் ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு கெமிக்கல் இதில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால லேசாக லங்ஸ் பாதிப்படைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த கோவிட் டைம் வரும்போது, கோவிட்லே உங்களுக்கே தெரியும், கொரோனா இதில் வருதுன்னு சொன்னால் நமக்கு லங்ஸு அந்த இதை சுற்றி தான் நமக்கு பாதிப்பு அடைகிறது. அந்த டைமில் இவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் போட்டாங்கல்ல, தடுப்பூசி, அது போட்டதில் அது இந்த நுரையீரல் பாதிப்பை தூண்டி விட்டுட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இவங்களுக்கு அதிகமான அளவில் இதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பாதிப்பு ஏற்பட்டதுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த நேரத்திலேருந்தே அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை சரி செய்ய முடியாமல் அது மேலும் மேலும் அந்த லங்ஸ் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருந்தது. செயலிழப்பு திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால் இப்போ கடைசி கட்டமாக இதை மாற்றுறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அவங்க ஃபேமிலியில் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டாங்க. எல்லாருமே ஒன்று போல் இதே தான் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான செலவு, 2 பேருமே நல்ல வேலையில் இருக்காங்க. நல்லா இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் நல்ல வேலையில் தான் இருக்காங்க. வேலையில் இருந்தாலும் நமக்கு செலவு நம்மளுடைய எட்ட முடியாததாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு மெடிக்கல் ஃபீல்டை பற்றி தெரியும். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நம்ம போனால் கூட நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். இது ஒரு மேஜர் சர்ஜரி அப்படிங்கும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க, எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. இது இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு இது ஒரு எட்ட முடியாத தொகை. ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷமாகவே இவங்க அந்த லங்ஸுக்கான செலவு இவங்களுக்கு கையை மீறியது தான் இருக்குது. அதில் இவங்க சேமிப்பே பெருமளவில் கரைஞ்சி போயிட்டு இந்த நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு பெரிய செலவு. அப்போ இதுக்கான உதவி கேட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதுக்கு நம்ம க்ரௌட் ஃபண்டு அப்படிங்கிறது மூலமாக ஒரு இதை ஹாஸ்பிட்டலிருந்தே ஆரம்பித்து அதுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது போக உறவினர்கள், நண்பர்கள், இப்படி இவங்க மூலமாகவும் பணம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நான் இன்றைக்கி உங்கள் யூடியூப் நேயர்களுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு நமக்கு இன்னும் சீக்கிரமாக பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கொண்டு வர்றேன். இது உங்களால் முடிஞ்ச உதவி. நமக்கு இது இவ்வளவு பெரிய தொகை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் கொடுக்க முடியாது, 2 பேர் கொடுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் சேர்ந்தோன்னா, சேர்ந்து செய்யும்போது நமக்கு தொகை எளிதாக நமக்கு கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம். நம்ம இதுதானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, நீங்கள் உங்கள் குரூப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. அனுப்புறது மூலமாக நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கலெக்டாக வழி இருக்குது. இப்படி ஒரு மனிதாபிமான முறையில் உங்களோட உதவியை நான் எதிர்பார்க்குறேன். தமிழன் யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. இப்போ எளிதாக உதவிக்காரன் நீட்டுவாங்க, யாருக்குனாலும் உதவிக்காரன் நீட்டுவாங்க. இது ஒரு உயிர் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம லங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாக தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்கும், போதும்னு சொல்லக்கூடிய இது வரும் அப்படிம்பாங்க. ஆனால் அதை விடவும் சிறந்தது இரத்த தானம்.
இரத்த தானம் வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக நம்ம நோயால் பாதிப்பு ஏற்பட்டு ரத்தம் குறையும் போது அவங்களுக்கு கொடுக்குறோம். விபத்தினால் பாதிக்கப்பட்டு ரத்தம் இழக்கும் போது அவங்களுக்கு உதவி கொடுக்குறோம். இப்படி ரத்தம் கொடுக்கறதுனால உங்களோட உயிரை காப்பாற்ற முடியுது. அதனால இரத்த தானத்தை உயிர் தானம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இரத்த தானம் முக்கியமானது. இப்போ அந்த இரத்த தானத்துக்கு ஈக்குவலான ஒரு இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரத்தங்கிறது இரத்த தானத்தை விட முக்கியமாக இருக்கிறது பணம். அந்த பணம் தேவை இருக்கிறதுனால அதை விட மிகுந்த ஒரு உயிர் தானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் உங்கள்கிட்ட இதை கேட்குறேன். இந்த நுரையீரல் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டாக இருக்குது. இதயத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமுமா இருக்குது. வலது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பெரியது, ஏன்னா இடது பக்கம் இதயம் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் உள்ளது சின்னதாக இருக்கும். இந்த நுரையீரலோட வேலை என்னென்னா மூச்சை மூக்கு வழியாக உள்ளே இழுக்கிறது. இழுத்து அதை வந்து தேவையில்லாததை கார்பன் டை ஆக்சைடை வந்து அது போக தேவையில்லாத பிற திடக்கழிவுகளை அது வந்து வாயுவின் மூலமாக வெளியேற்றும். ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் பிற கழிவுகளையும் அது வெளியேற்றுது. இப்போ இது உள்ளே போகும்போது இது நேரம் இங்கேருந்து அது ஹார்ட்டுக்கு அனுப்பும். இது எப்படி அனுப்புது அப்படின்னு பார்த்தா லங்ஸ் வந்து சுருங்கி விரியும் தன்மையுடையது. இப்போ சுருங்கி விரியும் போது அதன் மூலமாக அது வெளியே போகுது. போய் ஹார்ட்டுக்கு போனோடனே ஹார்ட்டில் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் ஹார்ட் வழியாக போய் ஒவ்வொரு உறுப்புக்கும் அது போய் உடல் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த ஹார்ட் என்ன பண்ணோம்னா அந்த ஆக்சிஜனை ரத்தத்தோடு கலக்கும்போது ஆக்சிஜனும் எல்லா இந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் போகுது. இந்த ரத்தத்தை நம்ம வந்து இந்த ஆக்சிஜனை மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு போகிற மெட்ரோ ரயில்னே சொல்லலாம். அந்த மாதிரி அது கொண்டு போகும். இந்த ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் அதோட உடலுக்கு அந்த உறுப்புக்கு தேவையான ஆக்சிஜனை அதை எடுத்துக்கணும். அந்த உறுப்பு, அந்த ஆர்கன் அது வந்து எப்படின்னா அதை பேர்ன் பண்ணும், எரிச்சு தான் அந்த சக்தியை அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வேண்டாத ரத்தத்திலே விட்டுரும். இப்படியாக ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த ஆக்சிஜன் போய் கடைசியாக திரும்ப லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போனோடனே லங்ஸ் வந்து தேவையானதை எடுத்துகிட்டு மேலேயே வெளியே அனுப்பிடும். இப்படியாக செய்ய வேண்டிய வேலை தான் நம்முடைய லங்ஸோட வேலை. இதில் இந்த சுருங்கி விரிகிற லங்ஸ் வந்து மற்ற உடலில் வெளிப்பக்க சுவர் வந்து மற்ற ஆர்கனில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே லிக்விட் ஃபார்ம் இருக்கும், அது வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சுருங்கி விரித்து வெளியே தள்ளும்போது இந்த நுரையீரல் செயலிழக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தா அதால் அதை வெளியே தள்ள முடியாது. இழுக்க வேண்டிய மூச்சும் குறையத்தான் வரும். அப்போ தேவையான ஆக்சிஜனும் உடலில் குறைய கிடைக்கும். இதுவும் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்ற முடியாது. இந்த நிலை வரும்போது லங்ஸுக்கு வர ரத்தத்தில் இருந்து நீர் சத்து வந்து வெளியே வந்து லங்ஸில் சேரும். அந்த நிலையில தான் நமக்கு வந்து நிமோனியான்னு சொல்கிறோம். இப்படி அந்த ஒவ்வொரு கட்டமாக அந்த லங்ஸ் பாதிப்படையுது. இந்த நிலையில் தான் இப்போ என்னோட உறவினர் இருக்கார். இப்போ இவருக்கு வந்து இன்னும் மேலும் லங்ஸ் பாதிப்படையாமல் மேலும் வந்து அதோட பாதிப்பு தீவிரமடையாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்னா எளிதாக அவர் உடல் வந்து அதை ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக இந்த மந்த்துக்குள்ளே பண்ணுங்கள், இதுக்கு மேலே உடம்பை வீக்காக விடக்கூடாது. இப்போவுமே அவர் வந்து கிடைக்கிற ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு மற்ற ஆர்கன்களை பயன்படுத்த ஒரு பலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அவரோட நிலைமை இருக்குது. இப்போ இதை வந்து மேலும் தீவிரமடையும் முன்னால் நாம் வந்து லங்ஸ் வந்து மாற்றணும். அதுக்கான உதவியாக நீங்கள் எல்லாருமா செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டுறேன். இதை வந்து ஒரு சிறந்த மனிதாபிமான உதவியாக நம்ம செய்யணும். விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு, மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வளர்ந்துருக்க போய் தான் நமக்கு இப்படி ஒரு மாற்று இது செய்ய முடியுது. ஆனால் என்ன வளர்ந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு உயிரை உருவாக்க மருத்துவத்தாலேயோ அல்லது விஞ்ஞானத்தாலேயோ முடியாது. மனிதனால் முடியாத காரியமாக அது இன்னைய வரைக்கும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற உயிரை காப்பாற்றுறதுக்கு நாம் எல்லாருமே உதவி செய்யணும், முன் வரணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த நோயாளியினுடைய விவரங்கள் அதையும் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பணம் அனுப்புகிறதா இருந்தால் எதுக்கு அனுப்பணுங்கிறத பற்றியும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து தேவையான உதவியை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.